Hi guys, village cool cooking சர்வா உங்களை வரவேற்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ விளங்கும். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற டிஷ் கருவாட்டு சொதி குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். கருவாட்டினை நல்லா சுத்தம் செய்த பின்னர் அதனை ஒரு சட்டியில் இட்டு அதனுள் வெங்காயம், மய்யர் கிழங்கு இதனை சேர்த்து கொள்ளுங்கள். பின்னர் அதனால் 2 தக்காளிகளை சிறிது துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்கள். பின்னர் தேவையான அளவு உப்பினை சேர்த்து 1 கப் தண்ணீரை ஊற்றி அதனை 5 நிமிடங்கள் நன்றாக கொதிக்கும் வரை, கிழங்கு வேகும் வரை கொதிக்க வையுங்கள். பின்னராக 5 மிளகாயை நன்றாக அவித்ததன் பின்னர் அதை நசுக்க வேண்டும். அவ்வாறு தான் நசுக்குகின்ற போது சொதிக்குழம்பு மிகவும் இன்னும் சுவையாக காணப்படும். இவ்வாறு இந்த நசுக்கிய மிளகாயை அதனுடன் இன்னும் 5 நிமிடங்கள் கொதிக்க வைத்துக் கொள்ளவும். கிழங்கு வேகும் வரை நன்றாக கொதிக்க விடவும். பின்னராக அதனுள் 3 கப் அளவில் தேங்காய் பாலை சேர்த்து அதனை மீண்டும் நன்றாக கொதித்து கிழங்கினை வேகும் வரை, கருவாடு நன்றாக வேகும் வரை அடுப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்க்கலாம், நன்றாக கொதித்து விட்டது. கிழங்கும் நன்றாக வெந்துவிட்டது. உப்பினை சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் பின்னராக இறுதியாக கட்டிப்பால் சொல்லும் தலைப்பாலனை ஊற்றி அதன் பின்னரும் நன்றாக கொதிக்க வைத்து அதன் பின்னர் இவற்றை முழுமையாக இறக்கிக் கொள்கின்ற போது ஒரு சுவையான குழம்பு, சொதிக்குழம்பு ரெடியாகிவிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.